இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ் 20 வச்சு எப்படி வந்து சம் வந்து சால்வ் பண்ணணும், அடிஷன் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஸ் 10ல நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பேஸ் 20க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அது 5 விட அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 20ங்கிறது அதோட பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருமே எப்படி இருக்குன்னா 5 விட குறைவா இருக்கு. அப்ப நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஸோ இப்போ 2 + 1 3 அண்ட் 4 + 1 5 டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே 5 இருக்கு. சரி, ரெண்டுமே 5 இருக்கும் பொழுதும் மேல அண்ட் கீழே ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது நீங்க பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் நம்பர் அதாவது 2 எழுதிக்கணும். இந்த இடத்துல இந்த 5ஓட காம்ப்ளிமெண்ட். இப்போ 20ல இருந்து இந்த 15 எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 5 கம்மியா இருக்கு. அப்ப அதுதான் காம்ப்ளிமெண்ட். அப்ப அந்த 5 நீங்க எழுதிக்கணும். ஸோ எப்பயும் போல நம்ம வந்து பேஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம் அண்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ 4 + 2 is 6 and 5 - 5 is 0. So 45 + 15 வந்து எவ்வளவு வருது நமக்கு 60. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் நம்பர் வந்து 8 வந்து உங்களுக்கு 5 விட பெரிய நம்பர் ஆயிருக்கு. அதனால நம்ம பேஸ் நம்பர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்க வந்து என்ன எழுதிப்பீங்க, பேஸ் நம்பர், இங்க காம்ப்ளிமெண்ட் நம்பர் எழுதிப்பீங்க. ஏன் காம்ப்ளிமெண்ட் இங்க 2 வந்திருக்கு அப்படின்னா 20ல இருந்து 18 மைனஸ் பண்ணா உங்க ஆன்சர் எவ்வளவு வரும், 2 வரும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பேஸ் வந்து ஆட் பண்ணிக்குவீங்க. அப்போ 2 + 2 is 4 அண்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ராக்ஷன் பண்ணிருக்கீங்க. அப்போ 2 - 2 is 0. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 6 வந்திருக்கு. 6 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதோட காம்ப்ளிமெண்டான 4 நம்ம எடுத்துக்குவோம். ஆனா 4 எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 விட அந்த 4ங்கிறது பெரிய நம்பரா இருக்கும். அப்படி பெரிய நம்பரா வரும் பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேஸ் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கணும், டைரக்டா ஆன்சர் எழுதிக்கணும். அப்ப 6 + 3ங்கிறது எவ்வளவு வரும், நமக்கு 9 வரும். 4 + 1ங்கிறது 5. சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் பெருசு, ஒரு நம்பர் சின்னது. கீழே இருக்க நம்பர் ரொம்ப சின்னதாகவும் இருக்கு அண்ட் பெரிய நம்பர் மேல இருக்க நம்பர் 5 விட அதிகமாகவும் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணும்போது பேஸ் நம்பர் என்ன 2, இந்த 7 3க்கு 13க்கு காம்ப்ளிமெண்ட் வந்து 7. சரியா? அப்ப 2 + 2 is 4 and 9 - 7 is 2. ஓகே, அடுத்தது கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே சின்ன நம்பர் தான் 5 விட. அதனால நம்ம டைரக்ட் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் நம்பரை நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே 5 விட பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இது காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்னது, பேஸ் நம்பர் இஸ் 2, காம்ப்ளிமெண்ட் நம்பர் இஸ் 3. ஓகே, அப்ப நல்லா பாருங்க, இங்க 1 + 2 is 3, 9 - 3 is 6. ஓகே, இப்போ 36 நம்மளுடைய ஆன்சர். இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ராசஸா இங்கே பேஸ் நம்பர் 2 வரணும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே 5 விட அதிகமா இருக்கு, அதனால 2 வரணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க காம்ப்ளிமெண்ட் இஸ் 1, 0 + 2 is 2 and 8 - 1 is 1. ஓகே, சரி, 8 - 1 is 7. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 27. அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா இங்க ஒரு நம்பர் பெரிய நம்பர், ஒரு நம்பர் சின்ன நம்பர். அதாவது 5 விட 6 வந்து பெருசு, அதனால நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் நம்பர் எழுதிக்கிறோம் அண்ட் காம்ப்ளிமெண்ட் நம்பர் 5. ஓகே, அப்ப 2 + 2 is 4, 6 - 5 is 1. இங்க என்ன வரும், ரெண்டுமே சின்ன நம்பர், அதனால டைரக்ட் ஆன்சர். இங்க ரெண்டுமே பெரிய நம்பர், அப்ப காம்ப்ளிமெண்ட் பேஸ் நம்பர் அண்ட் காம்ப்ளிமெண்ட் நம்பர். ஸோ 3 + 2 is 5, 6 - 4 is 2. Okay, next ரெண்டுமே சின்ன நம்பர், ஸோ டைரக்ட் ஆன்சர். இங்க ரெண்டு நம்பருமே 5 வந்திருக்கனால நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2, இங்க 5, ஸோ 2 + 5 is 7 and 5 - 5 is 0. இங்க ஒரு நம்பர் பெருசா இருக்கனால நம்ம இங்க காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க காம்ப்ளிமெண்ட் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன நம்பர், அதாவது இந்த 2ல இருந்து 2ஓட காம்ப்ளிமெண்ட் 12ஓட காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அது என்னவா உங்களுக்கு மாறும் அப்படின்னா 8ஆ மாறும், 8ஆ மாறும். அதனால அது பெரிய நம்பரா மாறும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் ஆன்சர் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் 59. சரியா?
அடுத்து இங்கேயும் டைரக்ட் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 0 தான் வந்திருக்கு. ஸோ 0 கூட நம்ம வந்து மைனஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம டைரக்ட் ஆன்சர் எழுதணும். இங்க காம்ப்ளிமெண்ட் நம்பர் யூஸ் பண்ணணும். அப்ப பேஸ் 20 அண்ட் 1. சரியா? 9க்கு வந்து 20ல இருந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 1 ஆன்சர் வரும். ஸோ 2 + 4 is 6 and 5 - 1 is 4. இங்கே கவனிச்சிங்கன்னா இது காம்ப்ளிமெண்ட் நம்பர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா பெரிய நம்பர் 8 வந்திருக்கு, அதனால இங்கே பேஸ் நம்பர் 2 and 3யோட 13ஓட காம்ப்ளிமெண்ட் is 7. ஸோ 2 + 2 is 4 and 8 - 7 is 1. இங்கே சேம் 2, இங்கே 6 ஆட் பண்ணா 6 வரும், அண்ட் இங்கே மைனஸ் பண்ண 0 வரும். ஓகேவா? இங்கே கவனிங்க, இங்கே பெரிய நம்பர், ஸோ பேஸ் நம்பர் ஆட் பண்ணிக்கணும், காம்ப்ளிமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். அப்போ 2 + 5 is 7. 7 - 5 is 2. இங்கே எல்லாமே சின்ன நம்பர் இருக்கு, அதனால டைரக்ட் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேஸ் 30 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.